கிருஷ்ணன் ட்விஸ்ட் பண்ணதும், இந்த கண்ட கண்ட பசங்களோட உனக்கு ஏண்டா வேலை, கண்டாரோடே தீமை செய்வாய், இந்த கண்ட கண்ட பசங்களோடலாம் போய் நீ ஏண்டா விஷமம் பண்ணணும், அதெல்லாம் வேண்டாம் விட்டுடு, வண்ணமே வேலையது ஒப்பாய். இவாள்லாம் உன் மீது கண்ணை போட்டுருவாடா, இவாளோட நீ விளையாடினா சும்மா இருக்க மாட்டா, உன் மீது கண்ணை போட்டுடுவா, நீ எவ்வளோ அழகா இருக்க, வண்ணமே உன்னுடைய திருவேணி வண்ணம் இருக்கிறதே, அந்த வண்ணமானது வேலையது ஒப்பாய், வேலையை ஒத்திருக்கும்படியான வண்ணம் கொண்டவனே. அதன வேலைன்னா என்னன்னா கடல், கடலுக்கு வேலைன்னு பேரு. வண்ணமே வேலையது ஒப்பாய், கடலை ஒத்திருக்கக்கூடிய திருமேனி வண்ணம் படைத்தவனே, கடல் வண்ணன் என்று ஆழ்வார் பாசுரங்கள் பார்க்கிறோம். அப்போ கடல் போல் வண்ணம் படைத்தவனே. ஏன்னா அந்த கடலும் ரொம்ப ஆழமானது, பகவானும் ஆழமானவன், அவனுக்கு நம்ம எல்லையே காண முடியாது. கடல் நம்மை ஈர்ப்பது போல பகவானுடைய திருமேனி அழகும் ஈர்த்து கொண்டே இருக்கிறது. கடல்லேருந்து அலைகள் வந்து மோதுவது போல கருணை என்னும் அலை அவன் திருமேனியிலேருந்து பொங்கி வந்துட்டே இருக்கு. அதனால வண்ணமே வேலையது ஒப்பாய், அப்படியே கடல் போன்ற வண்ணம் படைத்த கடல் வண்ணா, இந்த அழகை பார்த்து இவாள்லாம் கண்ணெச்சில் போட்டுவிடக்கூடாது இல்லையா, வள்ளலேன்னா. இந்த இடத்துல எதுக்கு கிருஷ்ணனை வள்ளலேன்னு சொல்லணும்? இதுக்கு மணவாள மாமுனிகள் அழகா வியாக்கியானம் பண்றார். கடல் போல திருமேனி வண்ணம் அழகு இருந்தா போதாது, வள்ளல்னா தாராள மனசு கொண்டவர். அந்த தாராள மனசோடு அந்த அழகை அனுபவிக்க எங்களுக்கு நீ தருகிறாயே, காட்டுகிறாயே. நீ காட்டாம விட்டுட்டேன்னா இந்த வண்ணமே வேலையதொப்பாயின்னு நாங்க அனுபவிக்க முடியாது. நீ அந்த அழகை தாராள மனசோடு எடுத்துக்கோன்னு தருகிறாயே, அவர் தான் வள்ளல். அவர் அழகையே நமக்கு அள்ளி அள்ளி பருக கொடுக்கிறார். அதனால வள்ளலே காப்பிட வாராய். இத்தனை பேருக்கும் நீ அழகை விருந்து படைச்சுட்டா போறவா சும்மா போவாளா? கண்ணு வச்சுட்டு தானே போவா. அந்த திருஷ்டி தோஷம் நீங்க காப்பிட வாராய், உனக்கு நான் காப்பிடுகிறேன், திருஷ்டி கழிக்கிறேன், அதற்கு வாராய்னு யசோதை அழைக்கிறாள்.